வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 2024ல IBACOல 8 ஷிஃப்ட் கேட்டிருந்திருப்பாங்க. அந்த 8 செட்ல ஒரு செட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரெண்டாவது செட்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இது ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். IBACO அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோட அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங். சரியா? அதுல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான். சரியா? பார்க்கலாமா? ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணலாம். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வேற இருக்குது. ஒரு தப்பான கொஸ்டினுக்கு 1/4 வந்து நமக்கு லெஸ் ஆகும். ஓகே, சரி, கொஸ்டின் போலாம். ஒரு கொஸ்டினும் நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? In a class of 140 students, 80 students like math, 88 like science, 30 like both subject. ஓகேவா? மொத்தம் ஒரு கிளாஸ்ல 140 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல வந்து மேக்ஸ் பிடிச்சவங்க 80 பேர் இருக்காங்க, சயின்ஸ் பிடிச்சவங்க 88 பேர் இருக்காங்க, ரெண்டு சப்ஜெக்ட்டுமே பிடிச்சவங்க 30 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the number of students who like either math or science. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸ் இல்லனா சயின்ஸ், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பிடிக்கும், அந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன்ல 135, 138, 120, 130 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் 140 கரெக்டா, அதுக்கப்புறம் மேக்ஸ் மட்டும் பிடிச்சவங்க M அப்படிங்கறது நமக்கு 80, இதே S வந்து 88. ஓகே, அப்புறம் போத்ன்னு சொல்லியிருக்காங்க. போத் அப்படின்னா நம்ம இப்படி படிச்சிருக்கலாம், M யூனியன் S, M இன்டர்செக்ஷன் S, இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். M யூனியன் S அப்படின்னா ரெண்டுமே பிடிச்சவங்க, மேக்ஸ் சயின்ஸ் ரெண்டு பிடிச்சவங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா எய்தர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? அப்போ இங்க நமக்கு ஒரு ஃபார்முலாவும் உண்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. M யூனியன் S, இப்படி இதுதான் ஃபார்முலா. A யூனியன் B is equal to A plus B minus A intersection B. இதுதான் ஃபார்முலா. சரியா? இதுல நம்ம M உம் S உம் போடுறோம். அதாவது M யூனியன் S அப்படின்னா M பிடிச்சவங்க 80 இருக்கும், S பிடிச்சவங்க 88 இருப்பாங்க. இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுமே பிடிச்சவங்க அப்படின்னு இருப்பாங்க, அது வந்து 30. சரியா? இப்படி சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அப்போ நமக்கு எய்தர் மேத் ஆர் சயின்ஸ் அப்படின்னு கேட்டாலே நமக்கு இந்த 140 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டோட்டல் எவ்வளோன்றது நமக்கு தேவையே கிடையாது. சரியா? என்ன நமக்கு தெரியணும்னா, தனித்தனியா உள்ளதை ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி விட்டுருணும். பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப ஆன்சர் 138. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒருவேளை இந்த இடத்துல எய்தருக்கு பதிலா நெய்தர் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும், எய்தர் 138 தெரிஞ்சிச்சு. அப்ப நெய்தர் அப்படிங்கிறது டோட்டல்ல இருந்து எய்தர். அப்போ 140 minus 138 பண்ணணும். 140 minus 138 பண்ணோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். சரியா? இதுல ஆன்சர் 138. M யூனியன் S is equal to M plus S minus M intersection S. அதே மாதிரி M intersection S கேட்டிருந்தாலும் M plus S minus M union S. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டுனா போதும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. A at B is A wife of B. இது வந்து ஒரு கோடட் ஃபேமிலி ரிலேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. லெட் ரிலேஷன்லயே கோடடா கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஒரு சிம்பிளுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டுனா பிரதர், ஆண்ட்னா ஃபாதர், பிளஸ்னா மதர், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின்ல ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேமிலி டயக்ராம் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு ரெண்டு ரீசன் கொடுத்திருக்காங்க, ஒரு அசர்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ரீசனும் இந்த அசர்ஷனுக்கு ஓகே ஆகுதான்றதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷன் மாதிரி, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேமிலி டயக்ராம் வரைஞ்சிடலாம். P equal to F and G at M as L அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, P equal to F. equal to அப்படின்னா பிரதர். அப்போ P is the brother of F. கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம், P is the brother of F. P அப்படிங்கிறது brother of F. அடுத்து என்ன இருக்கு, அதுக்கப்புறம் பாருங்க F and J அப்படின்னு கொடுத்து and G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா F is the father of G அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இதுல வந்து F வந்து ஃபாதர், யாரோட, G யோட ஃபாதர். G அதுக்கு கீழே ஜெனரேஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் பாருங்க G at M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. G is the wife of M ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ G is the wife-னால ரவுண்ட் போட்டிருக்கேன். is the wife of M. M வந்து ஹஸ்பண்ட். அடுத்தது பாருங்க M as L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சன். அப்ப M is the son of L அப்படின்னு வரும். M வந்து சன், யாரோட, L-ஓட சன். ஓகேவா? இது வரைக்கும் ஓகே தானே? இப்போ நம்ம வரைஞ்சு முடிச்சிட்டோம், ஃபேமிலி டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்ப ரீசன் தான் பார்க்கணும். L at T இருக்கு. L at T அப்படின்னு சொல்லும் போது L is the wife of T. ரீசன் A பார்க்கும்போது, சரியா? ரீசன் A பார்க்கும்போது ரீசன் A தான் இப்ப பார்க்கணும். L is the wife of T அப்படின்னு இருக்கு. இப்ப L வந்து ஒய்ஃப், யாரோட, T-யோட. சரி, இப்ப ரீசன் 1 முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்ப அசர்ஷனை வாசிச்சு பாருங்க. வாசித்தீங்கன்னா T is the paternal grandfather of R. R ஓட paternal grandfather தான் T அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க Rங்கிறதே நமக்கு இல்ல. அப்ப ரீசன் A வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா Rங்கிற
லெட்டரே இங்க இல்ல. சோ எப்பயுமே நம்மளால ஆருக்கும் டீக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 2 பார்க்கலாம். ரீசன் 2 மட்டும் பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம ரீசன் 1ல போட்டிருக்கதை டெலீட் பண்ணி விட்டுலாம். ஏன்னா நம்ம ரீசன் ஏ இல்லன்னு பாத்துறோம். இப்ப ரீசன் பி மட்டும் தான் நம்ம கணக்குல எடுக்கிறோம். சோ இப்ப நம்ம இந்த இவ்வளவுதான் நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, அசர்ஷன்ல பார்த்ததை மட்டும் எழுதி வச்சிருக்கலாம். ரீசன் ஏ வரலன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ரீசன் பி நம்ம ஃபில் பண்ண போறோம். சரியா, ரீசன் பில என்ன பார்த்தோம், நம்ம G பிளஸ் ஆர் அப்படின்னு பார்த்தோம். G பிளஸ் அப்படின்னு வந்தாலே மதர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ G வந்து ஆரோட மதர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ G இஸ் த மதர் ஆஃப் ஆர். ஆர் இங்க வரப்போகுது. இப்ப பாருங்க, இப்ப அசர்ஷன் ஓகே ஆகுதான்னு பாருங்க. அசர்ஷன்ல நம்ம ரீசன் ஏ பண்ணி பார்த்தோம், அசர்ஷன் ஓகே ஆகல. ரீசன் பி பண்ணிட்டோம், இப்ப அசர்ஷன் பார்க்கலாம். அசர்ஷன் பாத்தீங்கன்னா T இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர். ஆனா இங்க T எங்கன்னே தெரியாது. கரெக்டா, ஆனா ரீசன் 1ல பாத்தீங்கன்னா T தெரிஞ்சிச்சு, ஆர் தெரியல. ரீசன் பி போடும்போது ஆர் தெரியுது, T தெரியல. கரெக்டா, அப்ப ரீசன் பி மட்டும் வச்சோம் நம்மளால அதை சால்வ் பண்ண முடியாது. ரீசன் ஏ மட்டும் வச்சோம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. இப்ப என்ன பார்க்கலாம், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பண்ணி பார்க்கலாம். ஏ பி ரெண்டையும் பண்ணி பார்த்தா நமக்கு வருதான்னு பார்க்கணும். கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம இங்க டீன்னு ஒண்ணு ரீசன் ஏல வந்திருக்கும், ரீசன் பில ஆர் இங்க வந்துரும். இப்போ ஆரையும் டீயையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். கரெக்டா, கம்பேர் பண்ணி கரெக்டா வருதான்னு பாருங்க. டி இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர். ஆரோட பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதரான்னு கேக்குறாங்க. கரெக்ட், ஏன்னா ஆர் இங்க இருக்கு, ஆரோட அப்பா வந்து இங்க இருக்காங்க இல்லையா, எம். அப்ப எம்மோட அப்பா தான் இந்த டி. இப்போ பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அப்பாவோட அப்பா அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. சரி, அப்போ இந்த அசர்ஷன் எப்போ நமக்கு ஓகே ஆகுது அப்படின்னா, இந்த ரெண்டு ரீசனும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே ஆகுது. தனித்தனியா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரீசனை மட்டும் வச்சு பார்த்தோம், அப்போ நமக்கு ஓகே ஆகல. இப்போ ஃபர்ஸ்ட் ரீசனை ஃபுல்லா விட்டுட்டு செகண்ட் ரீசனை மட்டும் போட்டு பார்த்தோம், அப்போ ஓகே ஆகல. இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு டி இஸ் த பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ போத் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு ரீசனுமே நமக்கு தேவை. போத் ஏ அண்ட் பி ஆர் த ரீசன் பிஹைண்ட் த அசர்ஷன். இப்போ ரெண்டு போட்டுமே நமக்கு வரல அப்படின்னா ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் ரீசன் போடும்போதே ஆன்சர் வந்துடுச்சுன்னா ஆப்ஷன் 3. இல்ல செகண்ட் பண்ணும்போது மட்டும்தான் வருதுன்னா ஆப்ஷன் 4. இங்க நம்ம ரெண்டையும் சேர்த்தாதான் வருது. ஆன்சர் ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா, தேர்ட் கொஸ்டின் போலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 6 students A B C D E F and G are sitting in a straight line facing north direction. இது நார்த் பார்த்து ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, இப்போ பாருங்க, D is sitting third to the right of B. B யோட தேர்ட் ரைட்ல D இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி C யோட தேர்ட் லெஃப்ட்ல E இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு B யோட லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் மட்டும் ஃபில் பண்ணி நம்மளால B யோட லெஃப்ட்டை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 1ம் 2ம் பார்க்கவே தேவையில்லை. ஓகே, அப்ப நம்ம ஆன்சர் ஆப்ஷன் 4ன்னு போட்டுடலாம். ஏன்னா டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட். இந்த ரெண்டுமே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஆன்சர் தானாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஒருவேளை நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் செகண்டையும் செக் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் மட்டும் செக் பண்ணி பார்க்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். கண்டுபிடிக்க முடியலன்னா செகண்ட மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா ரெண்டையும் சேர்த்து செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்க இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து D is sitting third to the right of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு E is sitting third to the left of C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால 6 போட்டுலாம். 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, D is sitting third to the right of B. B எங்க இருக்கோ B யோட தேர்ட் ரைட்ல தான் யார் இருப்பா, D இருப்பான்னு சொல்றாங்க. இப்போ B இங்கன்னா 1 2 3 இந்த இடத்துல D இருப்பாங்க. இதுதான் என்னது கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, E is sitting third to the left of C. E வந்து C யோட தேர்ட் லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, அப்ப C எங்க போடுறோமோ அதோட தேர்ட் லெஃப்ட்ல 1 2 3 தேர்ட் லெஃப்ட்ல யார் இருப்பா, E இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, அப்ப இந்த 2 தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதுல ஃபில் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்குமான்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு B எங்கன்னு தெரியாது. B இங்க போட்டா D இங்க வரும், ஒருவேளை B இங்க போட்டா D இங்க வரும். 1 2 3 இங்க. கரெக்டா, இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்கு. அதேதான் இங்க ஈக்கும். E இங்க போட்டோம்னா C இங்க வரும், இல்ல E இங்க போட்டோம்னா இங்க C வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, B யோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு கேக்குறாங்க. சோ கொஸ்டின்ல கொடுத்திருக்கதை மட்டும் வச்சு B யோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது. சரியா, அப்ப கண்டிப்பா நமக்கு தேவை ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். சரியா, கொஸ்டின்ல இருக்கிறது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, D and E are sitting at the extreme end. D யும் E யும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, D யும் E யும் எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க E தான் கண்டிப்பா இங்க வந்திருக்கும், எக்ஸ்ட்ரீம் எண்ட். D இங்க வந்திருக்கும். ஏன் புரிஞ்சிருக்கும், ஏன்னா கண்டிப்பா D க்கு இந்த சைடு தான் நமக்கு B தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப கண்டிப்பா D இங்க வராது. வந்துச்சுன்னா B எதுக்கு முன்னாடி போட இடம் இருக்காது. அதனால E யும் D யும் எக்ஸ்ட்ரீம் எண்ட். அந்த எந்த எண்ட் அப்படிங்கிறது இந்த க்ளூவை பார்த்தா, கொஸ்டின்ல இருக்க க்ளூவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் E வரும், அடுத்து D வரும். அப்படின்னா கண்டிப்பா C இங்க தான் வரப்போகுது. அதே மாதிரி B இங்க தான் வரப்போகுது. இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோமா.
அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொஸ்டினையும் வச்சு நம்ம வந்து இதை பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்ட்ல யார் இருந்தான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? இப்பவும் பாருங்க பியோட லெஃப்ட்ல யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது. சோ கொஸ்டின்ல கொடுத்திருக்கதும் ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சா கூட நமக்கு பியோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து வேஸ்ட் தான். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் 2க்கு போறோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 2க்கு போறோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துடணும். அப்படியே கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ நமக்கு ஃபர்ஸ்ட்ல 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல யார் இருக்கான்னு தெரியாது. சரியா? கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது மட்டும்தான். கொஸ்டின்ல கொடுத்திருந்தது இந்த பிடியும் இசியும் இந்த கான்செப்ட் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா? அது மட்டும் இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணிடலாம். ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்கன்னா ஏ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப் ஓட தேர்ட் லெஃப்ட்ல ஏ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும், இது கூடவே எக்ஸ்ட்ராவா ஏ இங்க எஃப். கரெக்டா? ஏன்னா எஃப் ஓட தேர்ட் லெஃப்ட்ல ஏ அப்படிதானே கொடுத்திருந்தாங்க. இப்ப எஃப் 1 2 3 3ல ஏ இருக்கு. இப்ப பாருங்க ஏ 2 டேஷ் எஃப் வருது, பி 2 டேஷ் டி வருது, இ 2 டேஷ் சி வருது. இப்பவுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கூட நமக்கு இதை எங்க பிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஏ ஃபர்ஸ்ட் போடலாம், போட்டுட்டு 2 போட்டுட்டு எஃப் போடலாம், அதுக்கப்புறம் பி போட்டுட்டு 2 போட்டு டி போடலாம், இ போட்டு இங்க சி போடலாம். இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. இதே நம்ம ஏ எஃப் வேற பொசிஷன் மாத்தலாம், பியும் டியும் வேற பொசிஷன் மாத்தலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு பிக்கு முன்னாடி யார் வருவான்றது எக்ஸாக்டா தெரியாது. கரெக்டா? அப்ப நம்ம ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தோம், அப்போ நமக்கு தெரியல. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம், அப்போ நமக்கு தெரியல. தனித்தனியா பார்க்கும்போது அப்ப என்ன பண்ணலாம், 2 ஸ்டேட்மெண்ட்டே ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணலாம். சரியா? அப்ப மொத்தம் 6 பேரு 1 2 3 4 5 6. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம், பி டி பார்த்தோம், வேற என்ன பார்த்திருந்தோம், இசி பார்த்திருந்தோம். கரெக்டா? இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருந்தது. அது போக நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இங்கதான் இ இங்கதான் டின்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப இதை வச்சு நம்ம பி இதுதான் சொல்லிடலாம், அதே மாதிரி சி இதுதான் சொல்லலாம். அது போக நமக்கு இருந்தது ஏயும் எஃப் தான். கரெக்டா? என்ன பார்த்திருந்தோம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏ இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப் ஓட தேர்ட் லெஃப்ட். அப்ப எஃப் இங்க போட்டாதான் 1 2 3 தேர்ட் லெஃப்ட்ல நமக்கு ஏ பெர்ஃபெக்டா இருக்கும். சரி, இப்பதான் நம்ம 6 எண்ணத்தையும் நம்மளால ஃபில் பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொஸ்டின்ல கொடுத்திருக்குது, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இதெல்லாம் ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு பியோட எல்லாமே நமக்கு ஃபில் ஆகி வரும். பியோட லெஃப்ட் எது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். அப்போ கம்பைன் பண்ணாதான் சொல்ல முடியுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் 1 பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அலோன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க, முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர், ரெண்டும் சேர்ந்தாதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. கரெக்ட், ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க, அதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஃபோர்த்தும் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நம்ம இந்த வீடியோ முடிவுல வந்துட்டு இப்போ எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோமோ அதுல நீங்க எவ்வளவு நீங்களாவே சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? சரி, பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 7 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் PQRSTUV. 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 7 பேருக்கும் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. சிட்டிங் அரௌண்ட் சர்க்கிள் ஃபேசிங் த சென்டர், அதாவது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் தான். சரியா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு ஈச் ஆஃப் தம் ஹஸ் செக்யூர்ட் ஒன் ஆஃப் த ரேங்க் ஃப்ரம் 1 to 7. ஓகே, இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்திருக்காங்க, அவங்களோட பொசிஷனும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அவங்களோட ரேங்க்கும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1ல இருந்து 7 வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேங்க் இருக்கு. சரியா? இப்போ அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. யூ இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ரேங்க் 2 ஸ்டூடெண்ட். ரேங்க் 2 ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்களோ அவங்களோட ஃபோர்த் லெஃப்ட்ல யூ இருப்பாங்க. அதே மாதிரி ரேங்க் 7 ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்களோ அவங்களோட செகண்ட் ரைட்ல டி இருப்பாங்க, பியோட ரைட்ல கியூ இருப்பாங்க, அந்த வி வந்து ரேங்க் 2 எடுத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கா? இருந்துட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, which of the following is true based on the given arrangement. இது ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணிட்டு ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணா மட்டும்தான் ஸ்டேட்மெண்டே நம்மளால வாசிக்க முடியும். சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? மொத்தம் 7 ஸ்டூடெண்ட் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்கிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, சென்டரை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபில் பண்ணிடுவோம். சரியா? மொத்தம் ஒரு 7 பேருன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 பேரை போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா, யூ இஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ரேங்க் 2 ஸ்டூடெண்ட். ரேங்க் 2 ஸ்டூடெண்ட் எங்க இருக்காங்களோ அவங்களோட ஃபோர்த் லெஃப்ட்ல யூ இருக்காங்கன்னு சொல்றாங்க. நமக்கு ரேங்க் 2 எதுன்னு தெரியாது, நம்ம இப்போதைக்கு இதுதான் ரேங்க் 2ன்னு வச்சுக்கோம். சரியா? இந்த ரேங்க் 2வோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தோம், யூ இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட்ல யூ இருக்காங்க. பட் யூவோட ரேங்க் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி 2க்கு வந்து யாருக்கு ரேங்க் 2ன்றது தெரியாது. நமக்கு பி இருக்கு, கியூ இருக்கு, ஆர் இருக்கு, யாருனாலும் இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கத ஃபில் பண்ணிட்டோம்.
இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, T is second to the right of rank 7 student. rank 7 student எங்க இருக்காங்களோ அவங்களோட ரைட்ல செகண்ட் ரைட்ல T இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இங்க நமக்கு Tயும் தெரியாது, ரேங்க் 7ம் தெரியாது. கரெக்டா? சோ இந்த பாயிண்ட நம்மளால இப்போதைக்கு ஃபில் பண்ண முடியாது. இப்போ நமக்கு தேவை, நம்ம ஃபில் பண்ணிருக்கதே Uவும் rank 2வும் மட்டும் தான் ஃபில் பண்ணிருக்கோம். அது ரிலேட்டடா எங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்பதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இந்த பாயிண்ட இப்போதைக்கு விட்டுறலாம். சரியா? செகண்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க, Q is sitting to the immediate right of V who secured rank 2. rank 2 பத்தி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஆனா அது யாருன்னு தெரியாம இருந்துச்சு. இங்க தெளிவா சொல்லிட்டாங்க, V who அப்படின்னு கொடுத்தாங்க. who அப்படிங்கிறது V தான் குறிக்குது. அப்ப யார் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா? V எடுத்திருக்காங்க. சோ அதை ஃபில் பண்ணிடலாமா? வந்து 2ன்னு போட்டிருந்தோம் இல்லையா, அவங்க V. அப்ப V தான் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கு. அவங்களை பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? Vயோட இம்மீடியட் ரைட்ல யார் இருக்கா? Q இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் V. இதோட ரைட்ல Qனா Q இங்க இருப்பாங்க. பட் Qயோட ரேங்க் தெரியாது. பட் Q எங்க இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. S is sitting third to the left of R. R எங்க இருக்கோ அதோட லெஃப்ட்ல வந்து தேர்ட் லெஃப்ட்ல S இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு அதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்டா? S Rன்னு கொடுத்திருக்காங்க. S R ரெண்டு பேருமே இங்க இல்ல. அதனால அந்த பாயிண்டையும் நம்மளால ஃபில் பண்ண முடியாது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாயிண்ட் பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? P is third to the left of V. இது நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஆனா V ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். rank 2ன்னு ஃபில் பண்ணோம் இல்லையா? அப்ப அந்த V யோட தேர்ட் லெஃப்ட்ல Pன்னு சொல்லியிருக்காங்க. V இங்க இருக்கு. V யோட தேர்ட் லெஃப்ட்ல P. அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். இந்த இடத்துல தான் P வருது. P யோட ரேங்க் நமக்கு தெரியாது. சரியா? அடுத்து பார்க்கலாமா? வேற என்ன பாயிண்ட் விட்டுருக்கோம்? Q sequence rank 6. Qக்கு வந்து rank 6ன்னு தெரியும். ஆனா Q எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. Q தான் இருக்கு, ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? அது 6th ரேங்க். அது ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துட்டாங்க, ஈஸியா போட்டாச்சு. அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாருங்க. S sequence rank 3. Sக்கு வந்து rank 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா S எங்கன்னு நமக்கு தெரியாது. Sக்கு 3ன்றது மட்டும் தெரிஞ்சிருச்சு. சரியா? அது ஒரு சைட்ல வச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன இருக்கு பாருங்க. only one student is sitting between R and U. Rக்கும் Uக்கும் இடையில ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்கதான் U இருக்கு. கரெக்டா? Uக்கும் Qக்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்க இந்த சைடு. ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Rக்கும் Uக்கும் இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Rக்கும் Uக்கும் இடையில ஒருத்தர் இருக்கணும்னா இங்க ஆல்ரெடி இது வந்து R இருந்திருக்கணும். ஆனா இது Q இருக்கு. அப்ப நம்ம கிளாக் வைஸ் பார்க்கும்போது Rக்கும் Uக்கும் இடையில ஒண்ணு வரல. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கும்போது இதுதான் R இருக்கும். அப்பனா மட்டும்தான் Rக்கும் Uக்கும் இடையில Pங்கிறது இருக்க முடியும். ரைட்டா? சோ அதை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். வேற பாருங்க, only one student is sitting between rank 1 and rank 2. rank 1க்கும் 2க்கும் இடையில ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? rank 1க்கும் 2க்கும். ஆனா நமக்கு rank 1 தெரியாது, பட் rank 2 தெரியுது. rank 2க்கும் rank 1க்கும் இடையில ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க இருக்கவங்க rank 1 இருக்கலாம், இல்ல இந்த Rங்கிறது rank 1 இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு யாருன்னு தெரியாது. பட் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான். Qக்கு இந்த சைடு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல R இருக்கலாம். நமக்கு தெரியாதனால இப்போதைக்கு சின்னதா ஒரு ரவுண்ட் மட்டும் போட்டுக்கலாம். சரியா? இது கன்ஃபார்ம் ஆகல யார் வந்து rank 1 அப்படிங்கிறது. சரியா? வேற என்ன பாயிண்ட் இருக்கு? அடுத்தது U does not secure rank 5. U வந்து rank 5 எடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. U வந்து rank 5 எடுக்கல. அப்ப இந்த இடத்துல rank 5 வராது. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. நீ நம்ம விட்டு வச்சிருக்க பாயிண்ட் இது மட்டும் தான். செகண்ட் பாயிண்ட் ஏற்கனவே விட்டு வச்சிருந்தோம் இல்லையா? T is second to the right of rank 7 student. rank 7 எங்க இருக்காங்களோ அவங்களோட செகண்ட் ரைட்ல வந்து யார் இருப்பான்னு சொல்றாங்க? T இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்ப இங்க பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணாம வச்சிருக்க T வந்து இங்க ஒண்ணு ஃபில் பண்ணல, இங்க ஒண்ணு ஃபில் பண்ணல. கரெக்டா? இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் T. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு வேளை T இருக்குதுன்னு வச்சுப்போம். சரியா? இது வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு வேளை T இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? rank 7ஓட செகண்ட்ல வந்து T இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? அப்படிதானே பார்த்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா rank 2ஓட செகண்ட் ரைட்ல தான் T இருக்கணும். இதுதானே ரைட், லெஃப்ட், ரைட். இப்ப rank 2ஓட இந்த இடத்துல T இருந்துச்சுன்னா rank 2ஓட செகண்ட் ரைட்ல தான் T இருந்திருக்கணும். ஆனா क्वेश्चनல தெளிவா சொல்லிட்டாங்க rank 7ஓட செகண்ட் ரைட்ல T இருக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல T வராதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 2ஓட ரைட்ல இருக்கு, நம்ம क्वेश्चनல 7ஓட ரைட்னு சொல்லிட்டாங்க. சோ அதை மட்டும் எரேஸ் பண்ணிடலாமா? சோ அப்போ T வந்து இங்க வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த பிளேஸ் மட்டும் தான். அப்ப T எங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஈஸியா போட்டுடலாம். T இங்கதான். சரியா? நீ வேற என்ன இருக்கு? பேலன்ஸ் இருக்கிறது S. லெட்டர் எல்லாமே ஃபில் ஆயிட்டு, S லெட்டர் மட்டும் தான் ஃபில் ஆகல. அதனால ஈஸியா போட்டுடலாம் 3 அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் rank 1ங்கிறது இங்க வரும் இல்ல இங்க வரும், ரெண்டு போட்டு வச்சிருந்தோம், ரவுண்ட் போட்டு வச்சிருந்தோம். இப்போ Sக்கு rank 3ன்னு தெரிஞ்சனால கண்டிப்பா இங்க 1 வராது. சோ இதுதான் 1. ரவுண்ட் போட்டதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த இடம் வந்து 1ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரியா? 1 R வந்து 1. சரி, இப்ப எல்லாமே ஃபில் ஆயிடுச்சா? இனி என்ன நமக்கு தேவை? P-யோட ரேங்க் தேவை, T-யோட ரேங்க் தேவை. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. U வந்து 5 கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அப்போ ஒண்ணு P 5 இருக்கும், இல்ல T 5 இருக்கும். இதுல நம்ம ஏதாவது பாயிண்ட் விட்டுருக்கோமான்றது பாருங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிடும்.
என்னன்னா நம்ம இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, டி அப்படிங்கறத ரெண்டு பாசிபிள் வச்சு கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம், ரேங்க் 7ஓட செகண்ட் ரைட்னு பார்த்தோம். ஆனா நமக்கு அப்போ 7 தெரியல, அதனால ரேங்க் ரெண்டு பாசிபிள்ல கண்டுபிடிச்சோம். பட் இப்போ வந்து நமக்கு டி தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதுல இருந்து ரேங்க் 7 கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரேங்க் 7ஓட செகண்ட் ரைட்ல தான் டீன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டி இங்க இருக்கு. அப்போ டீயோட செகண்ட் ரைட்ல 7th ரேங்க் யார் எடுத்தாங்களோ அவங்களோட செகண்ட் ரைட்ல தான் டி இருக்கும். அப்ப இவங்க 7th ரேங்க் எடுத்தா மட்டும்தான் அவங்களோட செகண்ட் ரைட்ல டி இருக்குன்றது கரெக்டா இருக்கும். சரி, அப்ப பி வந்து 7th ரேங்கா இருக்கணும். அப்பதான் அவங்களோட செகண்ட் ரைட்ல டி அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டா வரும். சோ பிங்கிறது 7ன்னு தெரிஞ்சிருச்சு. யூ வந்து 5 இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கு டி மட்டும் தான் 5ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. யூ 5 இல்லன்னா பேலன்ஸ் டி மட்டும் தான் இருக்கு, அதுதான் 5ஆ இருக்கும். இப்ப யூ 5 இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற நம்பர் தான் யூஆ இருக்கும். இப்ப பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 4th ரேங்க். அப்ப யூ வந்து 4th ரேங்க். ஓகேவா, இது வரைக்கும் தெளிவாயிடுச்சா? இப்போ நம்ம क्वेश्चन பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம், பசில் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ क्वेश्चन பார்க்கலாம். சரியா, क्वेश्चन பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க, which of the following is true, எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல the student securing rank 7 is sitting second to the left of student who secure rank 5. அதாவது 5வது ரேங்க் எடுத்தவங்களோட செகண்ட் லெஃப்ட்ல வந்து 7வது ரேங்க் எடுத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. செக் பண்ணிடலாமா, ரேங்க் 5ஓட செகண்ட் லெஃப்ட் ரேங்க் 5 தான் இருக்காங்க, அவங்களோட செகண்ட் லெஃப்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இல்லையா 6, செகண்ட் லெஃப்ட்ல வந்து பி இருக்காங்க. பிங்கிறது 7 தான். ரைட்டா, அப்ப ரேங்க் 5ஓட செகண்ட் லெஃப்ட்ல ரேங்க் 7 இருக்காங்கன்றது கரெக்டா இருக்கு. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டி இஸ் சிட்டிங் இமீடியட்லி ரைட் ஆஃப் த பர்சன் ஹூ செக்யூர்ஸ் ரேங்க் 2. ரேங்க் 2ஓட ரைட்ல வந்து டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரேங்க் 2 எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அவங்களோட ரைட்ல டி இல்ல, லெஃப்ட்ல தான் டி இருக்கு. அப்ப தப்பு, ரைட்ல கியூ தான் இருக்கு இல்லையா, டி இல்ல. அப்போ வந்து அதுவும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுச்சு. தேர்ட் பாருங்க, யூ செக்வெஸ்ட் ரேங்க் 4 அண்ட் இஸ் சிட்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. யூவோட ரேங்க் 4ஆன்னு கேக்குறாங்க, கரெக்ட், தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க, இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பியோட லெஃப்ட்லயா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சாரி, பியோட லெஃப்ட்லயா இருக்காங்கன்னு கேக்குறாங்க, கரெக்ட். பியோட ரைட் இங்க இருக்கு, லெஃப்ட்ல தான் யூ இருக்கு. அப்ப ரெண்டுமே கரெக்ட். யூவோட ரேங்க் 4ங்கிறதும் கரெக்ட், பியோட லெஃப்ட்ல இருக்குன்றதும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு, ஃபர்ஸ்டும் தேர்டும் கரெக்ட் இல்லையா. ஃபர்ஸ்டும் தேர்டும் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்ட். ஒன்லி 1 and 3. ஓகேவா, ஒரு ஈஸி கொஸ்டின் தான், ஆனா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு, கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்னொன்னையா, அது மட்டும் தான். மற்றபடி கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸி தான். சரியா, அடுத்து பார்க்கலாமா. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான், ஒரு பெரிய பசிலா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு which of the following is true based on given information கொடுத்துருக்க ஃபுல்லா சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டானு பார்க்கணும். ரெண்டும் கரெக்ட்னா போத் போடுங்க, ரெண்டும் தப்பு அப்படின்னா 2 ஆப்ஷன் 2, ஏதாவது ஒண்ணுன்னா இந்த மாதிரி. சரியா, சோ இது நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான், வேற ஒரு பசில் கேட்டிருக்காங்க. சரியா, இதுலயுமே 6 பிளேயர்ஸ், அங்க ஒரு 7 பேர் உட்கார்ந்து இருந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இங்க 7 பிளேயர்ஸ்க்கு வேற வேற ஹைட், வேற வேற கேம் விளையாடுறாங்க. அது ரிலேட்டடா ஒருத்தங்களுக்கும் 2 கொடுத்து அது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. சரியா, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, ஃபோர்த் கொஸ்டின் மாதிரி தான் பேட்டர்ன், கொஞ்சம் பசில் பெருசா ஒன்னொன்னா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த பேட்டர்ன் இல்லையோ, எதை விட்டு வச்சிருக்கீங்களோ அதை லாஸ்ட் செக் பண்ணுங்க. சரியா, இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா, ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம இப்ப அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரியா, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ராங் டேர்ம் இந்த நம்பர் சீரிஸ். இங்க கொஞ்சம் டேர்ம் கொடுத்துருக்காங்களா, இதுல ஏதோ ஒண்ணு மட்டும், ஒரு நம்பர் மட்டும் தப்பா இருக்கு, அந்த நம்பர் என்னன்றது கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 9, 10, 19, 44, 93, 175. இப்ப 9 வந்து 10ஆ மாறி இருக்கா, அப்ப என்ன ஆயிருக்கும், +1 ஆயிருக்கும். கரெக்டா, அதே மாதிரி 10, 19 ஆயிருக்குன்னா 9 ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்புறம் 19, 44ஆ மாறி இருக்கு. 19, 44ஆ மாறி இருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, 25 ஆட் ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க 44, 93 ஆகுது அப்படின்னா 44ல இருந்து 93 அப்படின் போது எக்ஸ்ட்ராவா ஒரு 49 ஆட் ஆயிருக்கு. 93, 175 அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த நம்பர் பாருங்களேன், 1, 9, 25, 49. இதை பார்க்கும்போதே தெரியுது 1 கியூப் வரும், இல்ல 1 ஸ்கொயர் வரும், 3 ஸ்கொயர் வரும், 5 ஸ்கொயர் வரும், 7 ஸ்கொயர் வரும். கரெக்டா, எல்லாமே கரெக்டா தான் வருது. அப்ப கண்டிப்பா அடுத்தது என்னவா இருக்கணும், 1, 3, 5, 7 எல்லாமே வந்து ஆட் நம்பர். அப்ப 9 ஸ்கொயர் தான் இருக்கணும், 81 இருந்திருக்கணும். கரெக்டா, லாஸ்டா இருக்க இந்த 93 கூட இந்த 81 ஆட் பண்ணா வரக்கூடிய நம்பர் தான் இந்த 175 இருந்திருக்கணும். ஆனா இங்க ஆட் பண்ணா 3 + 1 4 இல்லையா, 9 + 8 போகும்போது 17, 174 தான் வந்திருக்கணும், 175. அதுதான் தப்பு. எல்லாமே ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர் வந்திருக்கு, ஆனா இங்க மட்டும் 174 அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். தப்பா இருக்கக்கூடிய டேம் 175, ஆன்சர் 175. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. 7th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ராங் டேர்ம் இந்த கிவன் ஆல்பா நியூமரிக் சீரிஸ். ஓகேவா, நம்பரும் லெட்டரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயுமே ராங் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. தப்பா இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப தானே ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், இதுல தப்பா இருக்கிறது என்னது, அதே மாதிரி இந்த கொஸ்டினும் சேம் பேட்டர்ன் தான். தப்பா இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாமா.
ஒரு ஈஸியான கொஸ்டின் பார்த்த உடனே சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால இது வந்து நானே சொல்லிடுறேன். 11, 22, 44, 44 ரெண்டு 44 வருது. கண்டிப்பா 33, 44ன்னு வந்திருக்கும். சரியா? அப்போ R44 தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஒரு ஈஸியான சம். சரியா? இப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல 33 வந்திருக்கணும், அதுக்குள்ள 44 இருக்கு. 7th கொஸ்டின். அடுத்து பாருங்க 8th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆட் லெட்டர் கிளஸ்டர் பேர். இதுல வந்து 4 கொடுத்துருக்காங்களே, அந்த 4 ஆப்ஷன்ல வித்தியாசமா இருக்கிறது என்னது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அந்த 4 இடத்துல வித்தியாசமா இருக்கிறது. இப்ப பாருங்க CGDH UEVF OSPQ LTM. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாமா? சி வந்து டியா மாறி இருக்கு, அதாவது அடுத்த லெட்டர் வந்திருக்கு. சிக்கு அப்புறம் தான் டி வரும். பெர்ஃபெக்ட். அப்புறம் UV அப்படின்னா UV தான், யூக்கு அப்புறம் V தான். அப்புறம் பாருங்க OP அப்படின்னு இருக்கு, ஓக்கு முன்னாடி பி வரும். இப்ப இது தப்பா இருக்கு. LMங்கிறது கரெக்ட். LMNOP அப்படிதானே வரும். ஸோ +1. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சே கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது. இந்த 4 ஆப்ஷன்ல வித்தியாசமா இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3. ஏன்னா மத்த எல்லாமே ஒன்னொன்னா ஆட் ஆகுது, இது மட்டும் அந்த மாதிரி வரல. சாரி, OPQR கரெக்ட் தானே? இதுவுமே கரெக்ட் தான் இல்லையா? அப்ப எல்லாமே கரெக்ட் தான். +1 தான் வருது. ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா GH. ஜிக்கு அப்புறம் தான் H கரெக்டா இருக்கு. இக்கு அப்புறம் F இதுவுமே கரெக்டா இருக்கு. அப்புறம் பாருங்க TU STUV கரெக்ட் தானே? அப்போ +1 தான் இருக்கு. SQ இது வந்து வித்தியாசமா இருக்கு. எஸ்ஸும் Q வந்து நமக்கு வித்தியாசமா இருக்கு. நமக்கு எஸ்க்கு அப்புறம் STUVன்னு வந்திருக்கணும். அப்ப இந்த இடத்துல T வந்துருதுன்னா PTன்றதுனா கரெக்ட். பட் இங்க PQ இருக்கு. அப்ப தப்பா இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின் பாருங்க. Read the following information carefully and answer the question that follows. சரியா? பெருசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, which of the following will weaken the argument. இதுல கொடுத்திருக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு அதை வீக்கன் பண்ற மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்க சான்ஸ் இருக்கு. சரி, அந்த மாதிரி பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறத வாசிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரொம்ப பொறுமை தேவை, இருந்து நீட்டா வாசிக்கணும். சரியா? பாருங்க, பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா encompasses a range of measures such as liberalization, deregulation and technological advancement. பேங்க்ல நடக்கக்கூடிய ரீஃபார்ம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன மெஷர்ஸ் வந்து பேங்க் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? கமாவா போட்டு சொல்லியிருக்காங்க. லிபரலைசேஷன், டீரெகுலேஷன், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ பேங்க் வந்து அட்வான்ஸ் ஆகிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ல எங்க நெகட்டிவா இருந்தாலும் அது நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் வீக்கன் த ஆர்குமெண்ட், எது நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படியே ஆப்போஸ் பண்ணுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின்ல ஒரு பாசிட்டிவா இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, the adoption of technology driven initiatives like core banking solution, electronic fund transfer and digital payment system promoted financial inclusion and improved operational efficiency. வாசிக்கும் போதே தெரியுது, improved, இந்த மாதிரி promoted எல்லாமே ஒரு பாசிட்டிவ். சரியா? அப்ப பேங்க் வந்து எப்படி பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் எப்படி நம்மள ப்ரொமோட் பண்ணிருக்கு, அதுல இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, அதோட எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, புது டெக்னாலஜி என்ன கொண்டு வந்து, இந்த மாதிரி ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேங்கிங் சிஸ்டம் ரிலேட்டடா பாசிட்டிவா இருக்கு. சரியா? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. the preventions of money laundering act, PMLA. இந்த ஆக்ட் வந்து aims to prevent money laundering, அதாவது மணி லாண்டரிங்க பிரிவென்ட் பண்ணுது, தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. by imposing obligations on the bank and financial institution to maintain record, report transaction and verify customer identities. அப்ப இந்த ஆக்ட் கொண்டு வர போய் பேங்க்குக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. சரியா? அப்போ இது பாசிட்டிவா தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. எதுக்கும் நம்ம அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். steps have been taken to the issue of non-performing assets to expedite the resolution or stressed assets and improve recovery mechanism. இதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி தான் சொல்றாங்க. ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, இந்த ஏதோ ஒரு இஷ்யூவை தடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு ஆன்சரா வராது. சரி, அது வீக்கன் பண்ணல. அப்புறம் பாருங்க, efforts have been taken to provide access of the banking service to some identified areas by not including unbanked sectors of the society. இது நீங்க கவனிங்க, by not including unbanked sectors, பேங்கிங் செக்டர்ஸ் இல்லாததை இன்க்ளூட் பண்ணலன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரியா? மேபி இது நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா வருது. எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸும் பார்த்தலாம். ஏன்னா இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க, அன்பேங்க்டு செக்டார்ஸை இன்னுமே இன்க்ளூட் பண்ணல. அப்ப எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும், ஃபுல் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்டா? அன்பேங்க் செக்டார்ஸை நாட் இன்க்ளூடட், வி நாட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாலே அதை நெகட்டிவா சொல்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் நம்ம ஃபோர்த் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் இனோவேஷன், டிஜிட்டல் வரப்பை have been adopted for the development of that. அதுவுமே டெவலப்மெண்ட் தான். அப்ப 4 ஆப்ஷன்ல இது எல்லாமே, இந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் இது எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர் டெவலப் ஆகுறதுக்கான விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பட் இது பாத்தீங்கன்னா நமக்கு பை நாட் இன்க்ளூடிங் அப்படின்ற மாதிரி வார்த்தை கொடுத்தனால அது பார்க்கும்போதே தெரியுது இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வீக் ஆகுது. கொடுத்திருக்க இந்த ஆர்குமெண்ட், கொஸ்டின்ல இருக்க ஆர்குமெண்ட்டை வீக் ஆகுது ஆப்ஷன் 3. ஸோ 9th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? ஆன்சர்
ஆப்ஷன் அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின் பாருங்க. In the following question, a group of letter is given which are numbered 1, 2, 3, 4 and 5. Select the combination of numbers so that the letters are arranged accordingly in a meaningful order. சரியா, இங்க கொஞ்சம் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, மீனிங் இல்லாத ஆர்டர்ல இருக்கான். இ யூ ஜே ஜி டி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரா மாத்தணுமா, அதாவது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா, ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் படிச்சிருப்போம், அதுதான் இங்க ஒரு ஜம்பிள்டா மாத்திட்டு கொண்டு வரணும். இதை வாசிக்கும் போதே இயூ ஜே ஜி ஜி டி இது வந்து ஜட்ஜ், ஜட்ஜுங்கிற வார்த்தையை தான் தப்பா கொடுத்துருக்காங்க. சரியா, ஜட்ஜ் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட். அப்ப பாருங்க ஜேக்கு என்ன நம்பர்னு பாருங்க. ஜேக்கு நமக்கு 3, ஈக்கு 1, யூக்கு 2, ஜேக்கு 3, ஜிக்கு 4, டிக்கு 5 கொடுத்துருக்காங்க. அப்ப ஜட்ஜ் இதுதான் கரெக்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜே வரணும். ஜே வரணும்னா ஜே தேர்ட் இருக்கு, அப்ப இங்க தேர்ட் இருக்குது 3. அப்ப 3 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கணும். அப்ப ஆப்ஷன் 2 நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க யூ இருக்கு, யூ எங்க இருக்கு, செகண்ட் லெட்டர், இங்கேயுமே செகண்ட் லெட்டர் 2. அப்ப செகண்ட் நமக்கு 2 வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 3, 2, 3, 2ங்கிறது தான் கரெக்ட். அப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் பாருங்க 5, 1, 4, 5, 4, 1 இருக்கு. அப்ப லாஸ்ட் ஒன் மட்டும் செக் பண்ணா போதும். லாஸ்ட் ஒன் இ எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு 1. அப்ப 1 வச்சு முடியறது தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் 4. ஜட்ஜ்னு தெரிஞ்சிட்டனாலே நமக்கு இது கொஸ்டின் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். இ என்னன்னு பார்த்துட்டா ஆன்சர் வந்துடும். இங்கிறது நமக்கு 1 வச்சு முடியறது ஆன்சர் ஆப்ஷன் 4 மட்டும் தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 4 10th கொஸ்டின். சரியா, ஓகே, நம்ம ஒரு மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். 9 தான் சால்வ் பண்ணிருக்கோம். 1 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். கரெக்டா 5th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். அது எப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த மாதிரி 9 கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோமா, அந்த 9ல நீங்க எவ்வளவு நீங்களாவே சுயமா சால்வ் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா, பேலன்ஸ் இருக்க 5th கொஸ்டினையும் பேலன்ஸ் இருக்க கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.